நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் கோகுலாஷ்டமி வரதுனால அதுக்கு முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கை முறுக்கு சுற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கை முறுக்கு புழுங்கல் அரிசியில் போட்டிருக்கேன்னா இப்போ நம்ம பச்சரிசி நைவேத்தியத்துக்கு பச்சரிசியில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ பச்சரிசி மாவில் உளுத்த மாவு போட்டு எப்படி முறுக்கு சுற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம உப்பு சீடை வெள்ளை சீடை எல்லாம் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம முறுக்கு எப்படி மாவு பிசைஞ்சு சுற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு பச்சரிசியில் முறுக்கு பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த 200 டம்ளரால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துட்டுருக்கேன். இந்த அரிசியை 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு 1.5 to 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா கல் இல்லாமல் அரிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். இப்போ இருக்கிற அரிசியிலலாம் கல் இருக்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம அரிச்சு போட்டுட்டோம்னா வெடிக்காமல் இருக்கும். அரிசியில் உள்ள தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தை எடுத்து விரித்து போட்டுட்டு அதில் இந்த அரிசியை கொட்டி நல்லா பரத்தி விட்டுக்கணும். பரத்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும். அப்போ பொடி பண்ணினா தான் நன்னா வரும். மிஷினில் கொடுக்குறதா இருந்தால் கூட அது மாதிரி பண்ணினால்னா நன்னா வரும். இப்போ ஒரு வானல் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். அதை சிம்மில் வச்சு லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ வறுத்த உளுத்தம்பருப்பை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ களைஞ்சி வளர்த்தின அரிசி நல்லா ஈரத்தை உறிஞ்சுண்டு இப்படி இருக்கும். கையில் ஒட்டாமல் அவ்வளோவா தண்ணி இல்லாமல் இருக்கும். இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாடியில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அந்த மாவை 1 கிலோவாக போட்டிருந்தா மிஷின்லேயே கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டேங்கிறதுனால நான் மிக்சியிலே அரைச்சிட்டேன். 1 டம்ளர் அரிசி அரைச்சோன்னா 2 டம்ளர் மாவு கிடைக்கும். மிஷினில் அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் சரி நீங்கள் அதை கணக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை நல்லா நைஸ் சல்லடையில் போட்டு சலிச்சுக்கோங்க. சலித்து எடுத்து வச்சுட்டு இப்போ அதே மிக்சியிலே நம்ம உளுந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஆற வச்சு அதையும் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதையும் ஒரு சல்லடையில் போட்டு சன்னமாக இருக்கிற சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட சலிச்சுக்கலாம் அந்த உளுத்த மாவை. அப்போ தான் நல்லா வழவழன்னு முறுக்கு சுற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ ஒரு கிண்ணத்தில் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால. கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு அதையும் நல்லா கல் இல்லாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் கரைச்சி வைங்க, ஊற வச்சு. இல்லைன்னா தூள் பெருங்காயத்தை போட்டு தண்ணியை விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்ட்டு இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துன்ட்டு அதில் இந்த டம்ளரால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த 200 டம்ளர் தான் அது, அரிசி அளந்த டம்ளர் தான். இந்த மாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் உளுத்த மாவுங்கிற கணக்கில் போட்டால் கரகரன்னு இருக்கும். அதுக்கு மேலே உளுத்த மாவு போட்டோன்னா வதக்குன்னு ஆகிடும். அதனால் இந்த 2 ஸ்பூன் போகிறோம். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த 2 மாவையும் நல்லா கலந்து விடணும். 4 பக்கமும் தாப்பில் கலந்துட்டு அதுக்கு 1 டம்ளருக்கு 1 நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெயும் போட்டுட்டு அதையும் நல்லா 4 பக்கமும் அந்த மாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். எல்லா மாவும் எண்ணெயில் படுற மாதிரி நல்லா உதுத்து விட்டு நல்லா கையால் தேய்ச்சி அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற பெருங்காய ஜலத்தை அந்த மாவில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கல் அரித்து வச்சுருக்கிற ஜீரகத்தையும் அதிலையே போட்டுட்டு அந்த மாவில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். உப்பை அப்படியே டைரெக்டாக போடாமல் அதில் ஏதாவது கல் இருந்தால் வெடிக்கும், கட்டி இருந்தால் வெடிக்கும். அதனால் ஜலத்தில் ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த ஜலத்தை விட்டு பிசைஞ்சோன்னா வெடிக்குமோங்கிற பயம் இல்லாமல் செய்யலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போகிறோம் இந்த மாவுக்கு. இது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால வாயிலையும் போட்டு பார்க்க முடியாது. அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும்.
அதுக்கு மேலே போட்டாலும் ரொம்ப கரிச்சிடும். முறுக்குக்கெலாம் திட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு. இப்போ கரைச்ச உப்பு ஜலத்தையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இழுத்து எல்லா மாவையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த உளுத்த மாவும் அரிசி மாவும் ஒன்றா சேர்ந்துட்டு சுற்றுறதுக்கு அழகாக விண்டு போகாமல் நல்லா வரும். ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்பவும் அதுக்குன்னு கெட்டியாகவும் பிசையாமல் ஓரளவு மீடியமாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டினோன்னாக்கா அதில் உருட்டுற அளவுக்கு வந்ததுன்னா தான் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா விரித்து போட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து ஒரு பிள்ளையார் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். எப்போவுமே முறுக்கு சுற்றுறதுக்கு முன்னாடி பட்சணம் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். பிள்ளையாரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு அதில் துவச்சி தான் முறுக்கு சுற்றணும். இதே மாதிரி பார்த்துக்கோங்க எப்படி சுற்றுறதுங்கிறத. கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை துவச்சுட்டு மாவை நல்லா உருட்டி எடுத்துட்டு இதே மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு 2 தடவை சுற்ற அது பழகிடும். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம சுற்றி வச்சிடலாம். இதை சுற்றி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலில் எண்ணெயை விட்டு வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே இப்போ ஒரு முறுக்காய் எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கையால் எடுத்தால் விண்டு போகும்னா இது மாதிரி பெரிய அகலமான தோசை திருப்பியை வச்சு அதால் இப்படி எடுத்தோம்னாக்கா ஈஸியாக வந்துடும். இதை எடுத்து அப்படியே தட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முறுக்கை தட்டை கையில் வச்சுட்டு அப்படியே ஒன்றா எடுத்து போட்டாலும் சரி, இல்லை மெதுவாக எண்ணெயில் அந்த தட்டையோட இறக்கிட்டாலும் அப்புறமா தட்டை மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன வாழை இருந்தாலும்னா கையில் போடாதீங்க, தட்டோடையே அப்படியே இறக்கிடுங்க. நெல்லிஸ் தட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. போட்டுட்டு அடுத்த நிமிஷம் கிடுக்கியால் தட்டை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் இருந்ததுனாக்கா செவந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். அதனால் சிம்மில் கொஞ்சம் மீடியமில் மாற்றி வச்சு பண்ணினோன்னாக்கா ரொம்ப செவக்காமல் நல்லா வரும் முறுக்கு. அது மாதிரி போட்ட உடனேவும் திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் திருப்பி விடணும். போட்ட உடனே திருப்பினோன்னா விண்டு போயிடும். இப்போ முறுக்கு நல்லா வெந்துடுத்துனாக்கா இந்த அளவுக்கு அந்த கொதிக்கிறதெல்லாம் நின்றுடும். பபுளாக வரதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா இதே போல் எல்லா முறுக்கையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத ஒரு சில்வர் டப்பாவை எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்க நமுத்து போகாமல் நல்லா இருக்கும். இப்போது கரகர மொறு கை முறுக்கு டேஸ்டியாக ஈஸியாக பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.